வைக்கிறோம். இது உங்கள் சென்னை வரதராஜ நண்பர்களே. லைவில் இருக்கவங்க லைக்கை போடுங்க, கமெண்டை போடுங்க. கிடக்காதானே வாங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வாக்கிங் போகலாம் வாங்க. நேற்று உங்கள் அனைவரையும் மண்போடு வருக என்று வரவேற்கிறோம். ஸோ யாரெல்லாம் வாக்கிங் போகிறீங்க, யாரெல்லாம் வாக்கிங் போகல கையை தூக்குங்க பார்க்கலாம். நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி அருகில் வருதே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே தெரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். சென்னை வரதராஜா அப்படின்னா நீங்கள் திருச்சி போனால் உங்கள் பேர் என்ன, திருச்சி வரதராஜா மாதிரி ஊருக்கு அப்படி கிடையாது பெட்டிக்கடை நண்பா. அது பெரிய கதை இது. அதாவது நான் இருக்கிறது வந்து திருவள்ளூர் மாவட்டங்க. சென்னையும் பார்டரு, திருவள்ளூர் மாவட்டமும் பார்டரு நான் இருக்கிற இடம். சரிங்களா? ஆனால் சென்னை வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கொஞ்சம் தாண்டி போனோம்னா சென்னை எண்டு வருது ஒரு ரோடு. சரிங்களா? நான் இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம். ஸோ இங்கேருந்து ரெண்டு ஸ்டெப்புக்கு காலை வச்சோம்னா சென்னை. அது மாதிரி இருக்கும் போது சென்னை வரதராஜ் அப்படின்னு நம்ம சேனலில் போட்டாச்சு. போட்டோன்னே எல்லாம் என்ன பேச ஆரம்பித்தாங்க. ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராமு எல்லாத்தையும் சென்னை வரதராஜ்னு வீடியோ போட்டோன்னே என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் சென்னை வரதராஜ் அப்படின்ட்டு கொஞ்சம் அது பேராகி போச்சு நிறைய இடத்துல. சென்னை வரதராஜ் அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், அது அப்படியே சென்னை வரதராஜன்றதை சரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த பேர் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா எங்கள் ஊர் பேர் போட்டு வரதராஜன் போட்டிருப்பேன், விச்சூர் வரதராஜனே போட்டிருப்பேன். சரிங்களா? அப்படின்னா வெள்ளி வாயல் வரதராஜ் அப்படின்னு போட்டிருப்பேன் எங்கள் ஊர் பேர் போட்டு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ஃபேமஸ் ஆனதால் கொஞ்சம் பேர் எல்லோரும் அந்த சென்னை வரதராஜன் கூப்பிட்றதால அதை அப்படியே விட்டாச்சு. வேறு ஒன்றும் கிடையாது பிரதாப் நண்பா. சரிங்களா? ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆமாம், மேட்ரு இதை பாருங்கள். எப்படி காட்டுறது உங்களுக்கு? இப்போ நான் நிற்கிறேன்ல இந்த இடத்துல, இது வந்து திருவள்ளூர் மாவட்டங்க. அப்படியே கொஞ்சம் ஃபார்வர்டில் பாருங்கள், உங்களுக்காக காட்டுறேன். இதை பாருங்க. இந்த ஒரு பைப்பு தெரியுதுல்ல, அது வந்து சென்னை. அது டிஸ்டன்ஸ்னால் இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். சரிங்களா? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் நினைக்கிறேன். நான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து அந்த எண்டு போகிறதுக்கு. ஸோ 2 கிலோமீட்டர் வரும். ஸோ அந்த 2 கிலோமீட்டர் வந்தால் மணலி ரோடு அது. சரியா? ஆமாம், திருவெற்றியூர் ஹைரோடு. ஸோ அந்த திருவெற்றியூர் ஹைரோடு வந்துட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் நான் அது மாதிரி சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில். ஸோ வாக்கிங் போகலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். வாக்கிங் போகலாம் வாங்க. யாரெல்லாம் வாக்கிங் வரீங்க எங்கூட வாங்க, வாக்கிங் போவோம். இங்கே டீ கடை இல்லை, டீ கடையில் போய் டீயை சாப்பிடுவோம். வாக்கிங் போகலாம் வாங்க நண்பர்களே. சரிதானே?